Why financial discipline matters more than high income? அதிக வருமானத்தை விட நிதி ஒழுக்கம் ஏன் முக்கியமானதுன்னு பாப்போமா? ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல சரியா இருக்கும் போதுதான் அவனுடைய நிதி ஒழுக்கம் தென்படும். நிதி ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான பெரும் செல்வம். உங்க செல்வம் உருவாகிறதுக்கு 80% பழக்க வழக்கங்கள் தான் காரணமா இருக்குதுன்னு ஒரு ஆய்வு இருக்க சொல்லுது. மிச்சம் இருக்கிற 20% தான் நீங்க முதலீடு செஞ்சதன் மூலியமா சம்பாதிக்கிறீங்க, வியாபாரத்தின் மூலியமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. காசு பணம் எல்லார்ட்டையும் வரும் போகும். அந்த காசு பணத்தை சரியா ஒழுக்கமா பயன்படுத்துறவங்ககிட்ட தான் அது பெருகும். நிறைய மக்களுக்கு அது தெரியறதில்லை. இறைவன் அதைத்தான் நமக்கு தெளிவா குரான் வழியா சொல்றான். குரான் என்பது ஒரு மதத்தை மட்டும் போற்றுகின்ற நூல் அல்ல என்பதை இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். குரானை 3 பகுதியாக பிரிச்சோன்னு சொன்னா, தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஒரு பகுதியில மட்டும்தான் இறைவன் பேசுவான். மீதம் 2 பகுதி முழுக்க கொடுக்கல் வாங்கல்ல பிறட்ட நீ எப்படி நடந்துக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், எப்படி அவங்கள்ட்ட அந்த கொடுக்கல் வாங்கல்ல சரியா நடந்துக்கணும்ன்றதை பத்தி பேசியிருப்பான். குரான்லேயே பெரிய ஆயத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, எல்லோரோடும் போற்றப்படக்கூடிய இருக்கு அப்படின்னா, அதுல முழுக்க கொடுக்கல் வாங்கலை பத்தி தான் இறைவன் சொல்லுவான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜ்லின் முஸம்மா அப்படின்னு ஆரம்பிச்சு, நிதி ஒழுக்கத்தை உருவாக்குறதுக்கு பட்ஜெட் போடணும், கடனை சரியா கண்காணிச்சு அதை கடன்களை அடைப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தணும், வாக்குறுதியை நிறைவேற்றணும், சேமிப்பு இலக்குகளை நிர்ணயிச்சது போன்ற வழிமுறைகளை பின்பற்றணும். நிதி ஒழுக்கம் என்பது வருமானம் குறைவாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமித்து புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதில் தான் அது அதிக வருமானத்தை விட மிக முக்கியமானது அப்படின்னு நிதித்துறை வல்லுநையாளர்கள் சொல்கிறாங்க. ஒழுக்கம் இல்லாத அதிக வருமானம் மன அழுத்தத்தை தரும், பொறுப்பின்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் ஒழுக்கமான பழக்க வழக்கங்கள் செல்வத்தை அதிகம் உருவாக்க உதவும். பணம் சம்பாதிப்பதை விட நிதி ஒழுக்கத்தை வாழ்க்கையில் திட்டமிடுவதுதான் உங்கள் நேரத்தை நீங்கள் விரும்புகிற விதத்தில் செலவிட சுதந்திரத்தை அது குறிக்கும்.